தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போக முடியாது. இந்த வெள்ளத்திலையும் எங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க. வாங்க எங்களுக்கு கை விட்டுருப்போங்க. தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷ் விவரிக்க கேட்போம். தினேஷ், இப்ப தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்தோனியார்புரம் பகுதியில் முதலமைச்சர் ஆய்வு செய்திருக்கிறார். உடன் மக்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அங்க பொதுமக்களும் முதலமைச்சரிடம் மனுக்களை கொடுத்ததையும் பார்க்க முடிந்தது. அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்து பின்னர் தூத்துக்குடியிலிருந்து நேரடியாக சாலை மார்க்கமாக அந்த பகுதி வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்தார். அப்போது திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்தோனியார்புரம் பகுதியில கடந்து செல்லும் போது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் முதல்வரை சந்திப்பதற்காக தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து குரல்களை எழுப்பி வந்தனர். அப்போது உடனடியாக காரில் இருந்து இறங்கிய முதல்வர் அப்பகுதியில் இருக்க பிரச்சனைகள் குறித்து அந்த பகுதியிலுடைய மக்களிடம் கேட்டறிந்தார். ஏனென்றால் இந்த பகுதியில் ஒரு பாலம் ஒன்று இருக்கிறது. அந்த பாலமானது அந்த மழை வெள்ள பாதிப்பின் போது அந்த பாலம் உடைப்பு ஏற்பட்டு இந்த ஊர் பகுதியில் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக இப்பகுதியில் இருக்க குடியிருப்பு வாசிகள் மற்றும் அந்த வீடுகளில் அதிக இடங்களில் மழைநீர் புகுந்ததன் காரணமாக அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை மற்றும் அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் முதல்வரிடம் அதை கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்று முதல்வரினுடைய வருகையை தெரிந்து கொண்டு இந்த கிராம மக்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு வருகை தந்து முதல்வரை சந்தித்தனர். அப்போது முதல்வரிடம் மனு வழங்கி இந்த பகுதியில் இடம்பெற்ற பிரச்சனை மற்றும் இந்த அவர்களுடைய ஏற்பட்ட அந்த நஷ்டங்கள் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் குறித்து முதல்வரிடம் கோரிக்கையாக வைத்தனர். அப்போது முதல்வர் அவர்களிடம் பொறுமையாக அந்த பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதாகவும் அவர்களுக்கு உறுதியளித்தார். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகளை இப்பகுதிக்கு வருகை தந்து அந்த முழுமையாக ஆய்வு செய்து இங்கு என்னென்ன உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது, இந்த பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்து அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என்று பொதுமக்களிடம் உறுதி அளித்துவிட்டு இங்கிருந்து தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக இங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். தொடர்ந்து முதல்வரின் அவர் இறங்கி வந்து அவர் பேசிய விஷயங்கள், அவருக்கு மக்களிடம் வாக்குறுதி சொன்ன விஷயங்கள் இப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் அளித்தாலும் தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை முதல்வரிடம் சொன்னனர். தொடர்ந்து முதல்வர் அவர்கள் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக சென்றுள்ளார். Sir.
மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக தூத்துக்குடி அந்தோனியார்புரம் பகுதியில் ஆய்வு செய்த பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கள விவரங்களை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகன். ஓவர் டு யூ, ஜெகன். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நிலையில தற்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும் வழியில் பார்த்தீங்கன்னா நேரில் பல்வேறு இடங்களை பார்வையிட்டார். குறிப்பாக அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த புனித மரியன்னை பள்ளி வளாகத்தில் மட்டுமல்லாமல் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள சூழ்ந்த நிலையில அந்த பகுதி மக்கள் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சுமார் 600 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி வளாகத்தில் தான் அவர்கள் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கி கொண்டிருந்தார்கள். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மேலும் அவர்களுக்கு இந்த வெள்ளத்தால் அவர்கள் இழந்த உடைமைகள் குறிப்பாக நிவாரண பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அதில் பார்த்திருந்தால் அவர்கள் சேலை, அவர்களுக்கு தேவையான பாய், பெட்ஷீட்டு, உணவுப் பொருட்கள், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிவாரண பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் அவருடன் பார்த்திருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் பெருமக்கள் உடன் இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முதலமைச்சர்கள் பல்வேறு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதனையும் அவரை சரி செய்து தருவதாக கூறியிருக்கிறார். மேலும் ஒருவருக்கு ஒருவராக தற்போது முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். பெண்கள், முதியவர்கள் உட்பட அனைவருமே பார்த்திருந்தால் நிவாரணப் பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி முடித்த பின்பு பார்த்திருந்தால் தூத்துக்குடி குருதி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சென்று அவர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கியிருக்கிறார். தற்போது இந்த பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிவாரணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ஜெகன். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அந்தோனியார்புரம் பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டார் முதலமைச்சர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். வேஷ்டி, புடவை, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்பு அந்த நிவாரணப் பொருட்களானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் பெருமக்கள், அதேபோன்று துறைசார் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கிய பிறகு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதிக்கு மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.